இப்ப நம்ம பார்க்குற பணக்காரவங்க எல்லாருமே பணக்காரவங்க ஆனதுக்கு பின்னாடி, இந்த வீடியோல சொல்லப்போற இந்த 7 ரூல்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, இந்த 7 ரூல்ஸுமே ஃபினான்சியல் ரிலேட்டடா, மனி ரிலேட்டடான புக்ஸ்ல மேஜரா சொல்லியிருக்க விஷயம். ஸோ, இந்த 7 ரூல்ஸ ஃபாலோ பண்றது மூலியமா நம்பளும் பணக்காரனாக முடியும். நீங்களும் உங்க லைஃப்ல பணக்காரன் ஆகணும். இப்ப இருக்க ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு போணும்னு நெனச்சீங்கன்னா, கீழ ரிச் மைண்ட் செட்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, நானும் தெரிஞ்சுக்குவேன். இங்க எத்தன பேர் அப்படி ஆசைப்படுறீங்கன்னு. மனி ரிலேட்டடான, ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸ் அதிகமா போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல இருக்கிறது ஒரு லைஃப். நான் அத என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது இல்ல. இன்னும் நெறைய என்டர்டெயின்மென்ட் வீடியோ YouTubeல இருக்கு. நீங்க அத போய் பார்க்கலாம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, ஃபோக்கஸ் ஆன் மோர் மனி, நாட் சேவிங் மனி. இப்ப நம்ம பீப்பிள் எல்லாருக்குமே கம்ஃபர்ட் ஜோன் பழகிருச்சு. அவங்க எல்லாருமே சேவ் கேம் ஆடணும்னு நெனைக்கிறாங்க. அதனால அவங்க காசை சேர்த்து வைக்கிறாங்க. சேர்த்து வைக்கிறது தப்பு இல்ல தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு புடிச்ச கார்ல உங்களோட 60 வயசுல நீங்க போகணும்னு நினைப்பீங்களா? இல்ல அதே கார்ல உங்களோட 25 வயசுல போகணும்னு நினைப்பீங்களா? இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மெஜாரிட்டி ஆஃப் த இல்ல 90% ஆஃப் த பேரு அவங்களுக்கு பிடிச்ச கார்ல ஒரு 25 வயசுல போகணும்னு தான் நினைப்பாங்க. நம்ம சேர்த்து வைக்கிற காசுல நம்மளால பணக்காரனாக முடியும். ஆனா அது ரொம்ப லாங்கான ப்ராசஸ். இதை ஷார்ட் பண்றதுக்கான ஒரு ஷார்ட் வே தான் நம்ம சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு நம்ம நியூ ஸ்கில்ஸை லேர்ன் பண்றது. ஸோ, சேர்த்து வைக்கிற காசை வச்சு நியூ ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறது மூலியமா இன்னும் சீக்கிரமாகவே பணக்காரனாக முடியும். ரெண்டாவது ரூல் என்னன்னா, டோன்ட் சேஸ் மணி, அட்ராக்ட் மணி. அதாவது நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருப்போம். அவங்க ஒரு ஸ்டேஜில் ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ, அவங்க பீப்புளோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறாங்க. அதனால பீப்புள் அவங்களுக்கு எவ்வளோ நாளும் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, சேம்னா நம்ம பீப்புளோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா பீப்புள்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு எவ்வளோ நாளும் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ, இதுலேருந்து இன்னும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்மளுக்கு என்ன வேணுமோ அது நம்மளுக்கு கிடைக்காது. மாறா நம்ம எதுக்கு தகுதியாக இருக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். தேர்ட் ரூல் என்னன்னா, மோர் லேண்ட் ஃபார் மோர் ஏன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கிட்டையுமே இன்டர்நெட் இருக்கனால இந்த வீடியோவை நீங்கள் ஃப்ரீயாக பார்க்குறீங்க. ஆனால் இதில் இருக்க கண்டென்ட்டை நீங்கள் புக் வழியாக கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய செலவு பண்ணணும். பட் நம்ம நிறைய செலவு பண்ணாலும் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். நம்ம மணி ரிலேட்டடான புக்ஸ், மணி ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய பார்த்தாலும், மணி ரிலேட்டடா, ஃபினான்சியல் ரிலேட்டடா நம்ம நிறைய பேர்கிட்ட பேசினாலும் அதனால நம்மளுக்கு வேற வேற பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குது. ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றப்பதான் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. பெர்ஸ்பெக்டிவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுதான் நாலேஜ். ஸோ, நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதோட நிறுத்திடக்கூடாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபோர்த் ரூல் என்னன்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாருமே பொறுமையாக தான் இருக்க சொல்லுவாங்க. யாருமே அவசரப்படக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் ஏன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, இன்னைக்கு இந்தியாவில் 80% ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அவங்களோட டே டு டே லைஃப்பில் 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்தை சோஷியல் மீடியா, ஓடிடியில் செலவு பண்ணுறாங்க. இன்னைக்கு நம்ம ஃபேமிலி ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம கிட்ட ரிசோர்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம கிட்ட டைம் இருக்குது. ஸோ, அந்த டைமை மற்ற யங்ஸ்டர்ஸ் மாதிரியே சோஷியல் மீடியாலையும் ஓடிடிலையும் வேஸ்ட் பண்ணாமல் அதை வச்சு புது ஸ்கில் லேர்ன் பண்ணுறது மூலியமா இன்னும் நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்படி நம்ம பண்ணுறப்ப நம்ம நினச்சதை விட இன்னும் வேகமாகவே பணக்காரனாக முடியும். 5th ரூல் என்னன்னா, ட்ராக் யுவர் மணி. நம்ம எல்லா மாதத்துக்குமே இந்த மாதத்துல இவ்வளோ தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் போட்டே இருப்போம். ஆனால் நம்மளோட 90% ஆஃப் த பேர் அந்த பட்ஜெட்டை ஃபாலோ பண்ணவே மாட்டோம். மேக்ஸிமம் அதை விட அதிகமாக தான் செலவு பண்ணிடுவோம். ஆனால் அது தப்பு. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற கணக்கு ஒரு நோட்லேயோ இல்லை ஒரு சாஃப்ட்வேர்லையோ கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கிட்டே இருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்குது, நம்மளுக்கு என்னென்ன வாண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தனித்தனியாக இருக்கணும். 6th ரூல் என்னன்னா, ஸ்டே புவர் அன்டில் யூ கெட் ரிச். நம்ம எல்லாருமே நம்ம ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ண மணியை கையில் கிடைச்ச உடனே இது நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுது. ஸோ, நம்ம நெக்ஸ்ட் டைம்லேருந்து சேவ் பண்ணலாம். இதை மட்டும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச பொருளாக வாங்கி செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். இதை நானும் நினைச்சிருக்கேன். இன்னும் நம்மள நிறைய பேர் இதை நினைப்போம். ஆனா அது தப்பு. ஏன்னா ரிச் மைண்டட் பீப்புள் எல்லாம் அவங்க அஃபோர்ட் பண்ற அளவுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கணும் இல்லை கார் வாங்கணும் அப்படின்னா எப்போ அந்த பொருளை 10 தடவை யோசிக்காம வாங்குற அளவுக்கு நம்மள்ட்ட காசு இருக்கோ அப்பதான் அந்த பொருளை வாங்கணும். ஸோ, உங்களோட பணத்தை ஏதோ ஒரு கம்பெனிகிட்ட கொடுத்து அவங்கள வெல்த்தியா மாத்தாதீங்க. அதுக்கு பதில் அதை வச்சு ஒரு புது ஸ்கில் லேர்ன் பண்ணி நீங்க உங்களவே வெல்த்தியா மாத்திக்கோங்க. 7th ரூல் என்னன்னா, பி த பாஸ் ஆஃப் மணி. இன்னைக்கு மக்கள் பணத்தோட வேலைக்காரங்களா இருக்காங்க. அவங்க மாசம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. ஆனா அந்த பணத்தை கொண்டு போய் இஎம்ஐ, லோனு, டெப்ட் இது எல்லாத்தையும் கட்டுறாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, அவங்க கடன் வாங்குறது தான். யாரோ ஒருத்தர் முன்னாடி ஒரு 5 நிமிஷம் பணக்காரனா காட்டிக்கணும், யாரோ ஒருத்தர் நம்மள பணக்காரனா நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கி, இஎம்ஐ வாங்கி அதை வச்சு பொருள் வாங்குறது வழியா மக்கள் கடனாளியா ஆகிறாங்க. இப்போ மாசம் ஃபுல்லா உழைச்சு அந்த கடனை கட்டுறாங்க. இதனால மக்கள் பணத்துக்கு வேலை செய்யறாங்க. ஆனா நம்ம கடன் வாங்காம, நானுமே சின்ன சின்ன இடத்துல கடன் வாங்கியிருக்கேன். பட் இனிமே நானும் அதை ஃபாலோ பண்றேன். நம்ம கடன் வாங்காம
நம்ம பணத்துக்கு ஒரு முதலாளியா இருக்கணும். இந்த வீடியோல இருந்து நீங்க ஏதாச்சும் கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, லைக் பண்ணிக்கங்க. இதே மாரி நெறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. இந்த 7 ரூல்ல உங்களுக்கு எந்த ரூல் ரொம்ப புடிச்சிருக்கு அப்டிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல ஏதாச்சும் மாத்திக்கலாம், இல்ல இது கொஞ்சம் தப்பா இருக்கு அப்டின்னு நெனச்சீங்கன்னா, அதையும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பண்ற கமெண்ட்க்கான ரெஸ்பான்ஸ நீங்க ஒவ்வொரு வீடியோலயும் பார்ப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.